அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாசன் துரைசாமி. 100 நாள் 100 வாஸ்து டிப்ஸில் இன்றைக்கி 28வது நாள். இன்றைக்கி ஒரு அற்புதமான வாஸ்து விஷயம் என்னென்னா, அண்ணன் தம்பிங்க ஒன்றா இருந்து அவங்க அப்பா இது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த சொத்து வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. இப்போ பிரிக்கும்போது என்னன்னா, அண்ணனுக்கு மேற்கையும் தம்பிக்கு கீக்கையும் கொடுக்க வழக்கம் எல்லா பக்கமே இருக்குது. அப்படி கொடுக்கும் பொழுது அண்ணனோ தம்பியோ வசதி அதிகமாக இருக்கும் பொழுது என்னென்னா, ஃபஸ்ட்டு யார் வீடு கட்டிட்டாங்கன்னா பின்னாடி தம்பியோ அண்ணனோ பின்னாடி கட்ட முடியாது, அது நின்று போயிடும். அதனால் நீங்கள் வந்து கட்டாதீங்க. அண்ணனும் கட்டிக்கிட்டு தம்பி கட்டி 2 சேர்ந்தாப்புல கட்டுங்க, அப்போ தான் வந்து வீடு வந்து எழும்பும் அப்படின்னு சொல்லி பல பேர் குழப்பிடுறாங்க. இது சரியான, இது தவறு. உங்கள்கிட்ட யாருக்கு, அதாவது நம்ம வந்து பத்திரம் தான செட்மெண்ட்டோ அல்லது உயிரை எழுதி கொடுக்குறப்ப அது 2 பேருக்கு தனித்தனியாக ப்ராப்பர்ட்டி தான் பிரித்து பத்திரப்பதிவு பண்ண போகிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இடம் தான் அது கணக்கு. அப்போ தனித்தனி இடத்துல யார் வேணால் ஃபஸ்ட் கட்டிக்கலாம், 2வது கட்டிக்கலாம். ஒருத்தர் கட்டினா ஒன்று கட்ட முடியாதுங்கிறது ஒரு தவறான கான்செப்ட்டு. இதை விட்டுருங்க. நீங்கள் உங்கள்கிட்ட எக்கனாமிக் இருக்குது, பணம் இருக்குது, அல்லது லோன் கிடைச்சா லோன் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஆண்டா வாஸ்துப்படி நல்லா அற்புதமான இடத்துல வீடு கட்டிக்கலாம். அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால் ஒருத்தர் கட்டினா ஒருத்தர் கட்ட முடியாதுங்கிற சூழ்நிலை வந்து நீங்கள் வந்து தவிர்த்துருங்க. அதனால் வந்து தாராளமாக நீங்கள் கட்டலாம். அதனால் நீங்கள் எதுவும் குழப்பிக்காதீங்க. ஏன்னா அவங்க தனித்தனி வந்து உங்களுக்கு வந்து பத்திரப்பதிவு இருக்கனால இவரோட இவர் தம்பிக்கு இவரோட அண்ணனுக்கு அவ்வளோதான் கணக்கு ஒழிய நீங்கள் ஒருத்தர் கட்டினா ஒருத்தர் கட்ட முடியாதுங்கிற இதுவே கிடையாது. மேலும் பல நல்லா தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.